சார், என்ன சார் இது? திடீர்னு ஜேக்கு 1 hour டைம் கொடுத்துட்டு போறான். இப்ப என்ன பண்றது சார்? இன்னும் 1 hourல நீங்க இங்க இருந்து வெளியே போகணும். என்ன சார் சொல்றீங்க? நான் எங்க போறது? எப்படி போறது? முதல்ல நீங்க எங்க போறதுன்னு முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எப்படி போறதுன்னு முடிவு பண்ண முடியும். உங்க ஃபேமிலிக்கு தெரியாம உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச யாரோட தப்பிச்சு போறது தான் உங்களுக்கு சேஃப். அப்படி தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? என் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் சார். அவன் கொல்கட்டால தான் இருக்கான். அவனை பத்தி என்ன சேர்ந்த யாருக்கும் எதுவும் தெரியாத. சரி, முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஹலோ ஹலோ சதீஷ், நான் சாந்தினி பேசுறேன். ஏய் சாந்தினி, என்னாச்சு உனக்கு? உன் நம்பர் ரீச் ஆகல. வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்க. டோன்ட் வரி சாந்தினி, நான் இப்போ மும்பைல தான் இருக்கேன். நீ எப்படியாவது தப்பிச்சு நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு. நாம 2 பேரும் கொல்கத்தா போயிடலாம். ஓகே சதீஷ், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். என் பாய் ஃப்ரெண்ட் சதீஷ் இப்ப மும்பைல தான் இருக்கானா. அவன் இருக்கிற ஏரியாவுக்கு வர சொல்றான். அங்கிருந்து கொல்கட்டா கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இப்போ எப்படி போறதுன்னு தான் முடிவு பண்ணணும். ஃபோன் கொடுங்க. சொல்லுங்க சார். அண்ணே, இன்னும் ஒரு 45 நிமிஷத்துல எனக்கு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி வெளியே நிறுத்த முடியுமா? ஓகே சார், ஏற்பாடு பண்றேன். ஓகேண்ணா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. சரி சார், நான் மெசேஜ் அனுப்புறேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம். வனஜா கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாம் மேடம், சொல்லுங்க. அந்த கேஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு? அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட நீங்க இதுவரைக்கும் வனஜாவுக்கு எதிரா எந்த ஒரு வாக்குமூலமும் கொடுக்கல. உங்க வாக்குமூலம் ரொம்ப முக்கியம் மேடம். உங்க வாக்குமூலத்தை வச்சுதான் வனஜாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நான் வனஜாவுக்கு எதிரா எந்த வாக்குமூலமும் கொடுக்க போறதில்ல. இன்னும் சொல்ல போனா வனஜா மேல இருக்கிற கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கலான்னு இருக்கேன். என்ன மேடம் சொல்றீங்க? உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அவங்கள மன்னிச்சு விட போறீங்களா? மன்னிப்புங்கிறதே பெரிய தண்டனை தானே. அதுவும் இல்லாம வனஜா ஆதிக்கடவுர் பரம்பரையில ஒரு ஃபேமிலி மெம்பர். அவ தண்டனை கைதியா அதுவும் ஜெயிலுக்கு போனா எங்களுக்கு தான் கௌரவ குறைச்சல். அதனாலதான் வனஜா மேல இருக்கிற கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்க ஃபேமிலி இஷ்யூன்னு நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல மேடம், உங்க விருப்பப்படியே பண்ணிக்கலாம். சரி, நான் என் லாயர் கிட்ட பேசி சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கிறேன். ஓகே மேடம். தேங்க்யூ. எலக்ட்ரீஷியன் கிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு மெசேஜும் வரலையே சார். இப்பதானே சொன்னோம், வெயிட் பண்ணலாம், பயப்படாதீங்க. என்னால நீங்களும் ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்களே சார். ஜேகே கொடுத்திருக்கிற இந்த டைம்குள்ள நாம எதிர்பார்க்கறது நடக்கலைனா ஃபர்ஸ்ட் உங்களை கொன்னுடுவான். அதுக்கப்புறம் எப்படியும் என்னை தேடி கண்டுபிடிச்சு கையெழுத்து போட சொல்லி டார்ச்சர் பண்ணிடுவான் சார். நெகட்டிவா எதுவும் யோசிக்காதீங்க. கடைசி நேரத்தில் கூட எதனா மிராக்கல் நடந்து நமக்கு நல்லது நடக்கலாம். தைரியமா இருங்க.
கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி அப்பா ரொம்ப மும்மரமா இருக்காரே, என்னவா இருக்கும்? சரி போய் கேட்போம். அப்பா, என்ன ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, ப்ராப்ளம் தான். என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கப்பா, நான் வேணா சால்வ் பண்றேன். ஆபீஸ் விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? பா, என்ன ப்ராப்ளம் மட்டும் சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர் வரும். ஏதோ ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ல வின் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஆட்டம் போடாத. ஏதோ ஃபைலை வச்சு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அப்பா பாவம் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்னையே கலாய்க்கிறீங்க. என்னோட ஹெல்ப் பண்றேன்னா விட்டுருங்க. இப்போதான் நீ ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள நீ எனக்கு சொல்லி கொடுக்க போறியா? அப்பா, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும், தெரியும்ல? டேய், நான் உன் அப்பன்டா. நான் 32 அடி பாய்வேன். ஓ, எனக்கு நீ கிளாஸ் எடுக்க போறியா? அப்பா 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 வலிக்குதுப்பா, மனுச்சு வலிக்குதுப்பா. சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன லாயரும் ஆடிட்டரும் ஒன்னா வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? குடும்ப சொத்துக்களை பிரிச்சு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்காக வந்திருக்கோம் சார். என்னது, குடும்ப சொத்தை பிரிக்க போறீங்களா? ஆமா சார். இந்த விஷயம் அகிலாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? குடும்ப சொத்துக்களை பிரிச்சு உங்களை டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. அகிலா, என்ன இது திடீர்னு குடும்ப சொத்துக்களை பிரிக்க சொல்லிருக்க? பிரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படி என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கு? ஆமா, சொத்துக்களை யார் பேருக்கு பிரிச்சு எழுத போற? நம்ம ஆதி பேருக்கா? நான் சொத்துக்களை பிரிக்கணும்னு முடிவெடுத்தது ஆதிக்காக இல்ல, வனஜாக்காக. வனஜாக்கு இனிமே இந்த வீட்ல இடம் இல்ல. அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்து அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடிவு பண்ணிருக்கேன். எங்க குடும்பத்துக்கு சொந்தமான அசையும் சொத்து, அசையா சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டர் கிட்ட இருக்கு. அத பார்த்து வனஜாக்கு சேர வேண்டிய பங்கை சரியா பிரிச்சு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அவ கையிலேயே கொடுத்துருங்க. மேடம், நீங்க சொன்ன உடனே நாங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டோம் மேடம். நீங்க இதை ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு சரியா இருக்கான்னு சொல்லுங்க மேடம். கொடுங்க. இந்தாங்க மேடம். ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்தாங்க. இந்தாங்க, கொடுங்க சார். அப்புறம் அப்படியே வனஜா கிட்ட இனிமே ஆதிக்கடவூர் குடும்பத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறோம் மேடம். மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். வரோம் மேடம். வாங்க.
ஜெயிக்க கொடுத்த 1 hour டைம் முடிய போகுது. இன்னும் 1 நிமிஷம் தானே இருக்கு. எலக்ட்ரிஷியன் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரலையே. இப்ப என்ன பண்றது? என்னடா அந்த சாந்தினி இருக்கிற இடத்த பத்தி அவன் சொன்னானா? அந்த ஆதி இது வரைக்கும் வாயை திறந்து எதுவும் சொல்ல பாஸ். அவன் டைம் முடிஞ்சிச்சு. அவன் கதையை முடிங்கடா. ஓகே பாஸ். வாடா. மேடம் ஜூஸ். அம்மா அப்பா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? டயர்ட்னஸே போல. கொடுங்க. என்னது இவ்வளவு கொஞ்சமா இருக்கு? நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னப்பெல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தீங்க. இப்ப ஏதோ ஜூஸ் குடிக்கலாம்னு ஆசைப்பட்டா கிணறு வத்தி போன மாதிரி இவ்வளோண்டு குடுக்குறீங்க. இங்க பாருங்க, அடுத்த முறையெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இவ்ளோ பெரிய டம்ளர்ல ஃபுல்லா ஜூஸ் கொண்டு வரணும். போங்க. சரி ஓகே மேடம். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? முன்ன இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ சுமாரா இருக்கு. ஆனா அதுக்காக நீங்க உடனே என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க. நான் 1 வாரம் ஹாஸ்பிடல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வரேன். இப்போ நான் உங்களை ஜெயிலுக்கு கூட்டு போறதுக்கு வரல. நீங்க உங்க இஷ்டப்படி எத்தனை நாள் வேணாலும் ஹாஸ்பிடல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். அத சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? என்ன கையெழுத்து? உங்க மேல இருக்கிற கொலைகேஸ அகிலாண்டேஸ்வரி மேடம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால இனிமேல் நீங்க ஜெயிலுக்கு வர வேண்டியது இல்ல. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. கொடுங்க. கையெழுத்து வாங்கிட்டீங்களா மேடம்? வாங்கிச்சு சார். இப்போ உடம்பு எப்படி இருக்கு மேடம்? பரவாயில்ல வக்கீல் சார், நல்லா இருக்கேன். என்ன அக்கா ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா? ஆமா மேடம், ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேச சொல்லி அகிலாண்டேஸ்வரி மேடம் என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. அது என்ன முக்கியமான விஷயம்னு எனக்கே தெரியும். இத்தனை நாளா நான் ஜெயில பட்ட கஷ்டத்தை எல்லாம் மனசுல வச்சுக்க வேணாம், எல்லாத்தையும் மறந்துட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், இது வேற ஒரு முக்கியமான விஷயம். அது இல்லையா? அப்போ வேற என்ன? புரிஞ்சு போச்சு. என்ன சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க அக்கா, கரெக்டா? அதுவும் இல்ல மேடம். அதுவும் இல்லையா? அப்ப வேற என்ன பேச வந்திருக்கீங்க? உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து விஷயமா பேசுறதுக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. சொத்து விஷயமாவா? ஆமா மேடம், ஆதி கடவுர் பரம்பரையில இருந்து உங்க பங்குக்கு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து 250 கோடிக்கான டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு. அப்படியே இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். இது என்ன பத்திரம்? விடுதலை பத்திரம். விடுதலை பத்திரமா? ஆதி கடவுர் பரம்பரைக்கும் அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கான விடுதலை பத்திரம். பத்திரத்தில் கையெழுத்து போடுறீங்களா மேடம்? இல்ல, எனக்கு சொத்து வேணாம், எதுவும் வேணாம். எனக்கு என் அக்கா தான் முக்கியம். நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன், நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. போங்க சார் இங்க இருந்து. அகிலா, 250 கோடியா? எனக்கு மொத்த சொத்தம் வேணும் அகிலா. மெதுவா கழட்டி விட பாக்குறியா? தாத்தா இங்கதானே இருப்பாரு. இந்த கோவில தானே இருப்பாரு. எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. எங்க தேடியும் தாத்தாவை காணுமே. தாத்தா எங்க போயிருப்பாரு? சிக்கலான நேரத்துல எல்லாம்
தாத்தா தான் எனக்கு ஆறுதலா இருந்து வழி காட்டியிருக்காரு. 3 முறை பிள்ளையார் வட்டம் போட்டும் வட்டம் ஒண்ணு சேரல. மாமா ஏதாவது பிரச்சனையில இருக்காரான்னு தெரியல. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயா, இங்க ஒரு வயசான தாத்தா இருப்பாரே, அவரை பாத்தீங்களா? கொஞ்ச நாளாவே அவரை காணாம தாயி. அவரை பார்க்கவே முடியலமா. அவர் யாத்திரை போயிட்டாரோ என்னவோ தெரியலமா. கடவுளே, ஒரு நாள்ல திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன மாமா இன்னும் திரும்பி வரல. போன இடத்துல மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனையானு தெரியல. பிள்ளையார் வட்டம் 3 முறை ஒன்னா சேராததுனால மனசெல்லாம் ஒரே பதட்டமாவே இருக்கு. மாமா நல்லபடியா திரும்பி வரணும், அதுவும் சீக்கிரமாவே வரணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். ஜேகே ஆள் வேற உள்ள வந்துட்டான். மெசேஜ் வரலையே, என்ன பண்றது? அந்த பொண்ணு இருக்கிற இடத்த சொல்ல போறியா இல்ல அநியாயமா உன் உயிரை விட போறியா? நீ சொல்ல மாட்ட. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. சார், மெசேஜ் வந்துருச்சு சார். ஆட்டோ ரெடி, வாங்க போலாம். வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா.